ரீசெண்டாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் நான் ப்ரீஃபாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்ல போகிறதில்ல. என்னோட பர்சனல் ஒப்பீனியனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிஃபோர் தட், திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் மீ கெட் திஸ் வீடியோ. எஸ், டிசம்பர் 26 நைட்டு தன்னோட காதலனோட அந்த பொண்ணு ஒரு அடர்ந்த முற்பகுதிக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த இடம் காலேஜை ஒட்டி ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி, ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல 2 பேரும் போயிருந்துருக்காங்க இரவு நேரத்தில். ஸோ அங்கே வந்த அந்த ஞானசேகரன் அப்படின்ற ஒரு ஆள், அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ ஷூட் பண்ணிவிட்டு அந்த பையனையும் அந்த பொண்ணையும் அங்கேயே அரெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த பையனை அடித்து துரத்தி இருந்திருக்கான். ஸோ அந்த பையனும் ஓடி போயிட்டான். ஸோ அடுத்தது அந்த பொண்ணை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி வச்சு, நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா இந்த வீடியோவை நான் ஆன்லைனில் லீக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணை பயமுறுத்திருக்கான். ஸோ அந்த பொண்ணும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல இருந்து அவன் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கான். ஸோ இதுதான் அந்த இடத்துல நடந்தது. ஸோ இதில் ப்ரீஃபாக நம்ம பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதில் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எஸ், ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் நடந்த உடனே டிவிகே கட்சி தலைவர் விஜய் ஆகட்டும், அண்ணாமலை, அதிமுக எதிர்கட்சி ஆகட்டும், ஸோ எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் ஆளுநர்கிட்ட போயிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. யார்? அண்ணாமலை, டிவிகே கட்சி தலைவர் விஜயும் 2 பேரும் போயிட்டு ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பெட்டிஷனை அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு 6 மணிக்கு மேலே தன்னோட காதலனே இருந்தாலும் அவன் வெறும் காதலன் தான், இன்னும் மேரேஜ் கூட ஆகலை. ஸோ எப்படி அந்த பொண்ணு அந்த பையனை நம்பி இரவு 6 மணிக்கு மேலே அந்த இடத்துக்கு போயிருக்கா? ஸோ ஒரு பொண்ணு நைட் 6 மணிக்கு மேலே வெளியே போகிறதே தப்பு. பட் அந்த 6 மணிக்கு மேலே வெளியே போய் ஒரு அடர்ந்த முன்பகுதிக்குள்ளே எதுக்கு அந்த பொண்ணு போனான்? போகாமல் இருந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ ஓகே, 2வது விஷயம், அவன் அடித்து இந்த பையனை துரத்திட்டான். சரிங்களா? ஸோ அடித்து இந்த பையனை துரத்திட்டான். இவன் பயந்து ஓடிட்டான். சரி, ஓடனவன் அங்கே போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பையன் அந்த விஷயத்தையும் செய்யலை. இவெல்லாம் என்ன மயிர் புழுங்க லவ் பண்ணுறான்? ஏண்டா, லவ் பண்ணுறேன்னு தான் அந்த பொண்ணை நீ கூப்பிட்டு போனேன். மயிர் அவனை வந்துட்டான்னு நீ பயந்து ஓடிட்ட. அந்த பொண்ணை யார் காப்பாற்றுவா? நீ உண்மையாக லவ் பண்ண. சரி, அதை கூட விட்டுடலாம். இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, அவன் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு அந்த பொண்ணு அங்கேயே இருந்திருக்கு. பட் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை அந்த பொண்ணு தேடவே இல்லை. ஸோ சிங்கப்பெண் அந்த மாதிரி நிறைய விஷயம் போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு தன்னை காப்பாற்றிக்கிறது எப்படி அப்படின்றதையே யோசிக்காமல் அவன் சொன்னதை செஞ்சுருக்கான். ஸோ இதுவும் தப்பு. ஸோ லவ் அப்படின்றது அது எல்லா ஏஜ்லேயும் வர்றது. ஸோ 5வது படிக்கிறப்போ டீச்சர் மேலே வர்றது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான். ஸோ ஆனால் இந்த 6 மணிக்கு மேலே வெளியே போயிட்டு தனியாக பேசுகிறது அதெல்லாம் வேணாம். மொபைல் இருக்குது, மொபைலில் பேசுங்க. ஸோ பேசியிருந்துருக்கலாம். பட் இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வீடியோஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு அப்படின்னு நியூஸ்லேயே அஃபிஷியலாக கொடுத்துருக்கான். ஸோ அங்கே போய் பார்த்தா கேமரா ஒர்க் ஆகலை. பிகாஸ் ஆஃப் மழையால் கேமராவோட ஒயர்ஸ் அருந்திருக்கு. ஸோ கேமரா ஒர்க் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோஸ் எப்படிப்பா லீக் ஆச்சு இல்லையா? ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு செக்யூரிட்டி கார்டு இல்லை. ஸோ செக்யூரிட்டி கார்டு இல்லாமல் எவன் கூட வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ நுழையிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பாதுகாப்பே இல்லை. ஸோ நாம தான் பாதுகாத்துக்கணும். வெளியே இருக்கிறவன் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டான். சரிங்களா? ஸோ இந்த பொண்ணு இவனுக்கு 6 மணிக்கு மேலே தனியாக வெளியே போகிறதெல்லாம் தப்பு. ஸோ அந்த பையன் எவ்வளோ விரும்பியிருந்தா இந்த பொண்ணை மிரட்டுறான் அப்படின்னு ஒன்று அந்த பையன் விட்டு ஓடிருப்பான். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வெளியே இருந்து ஒரு ஆள் தூண்டி நடக்கிறது இல்லை, நமக்கு நாமளே வச்சுக்கிற. 3வதாக பார்த்தீங்கன்னா, அந்த ஞானசேகரன்ற ஆள் மேலே ஆல்ரெடி 9 கேஸ் இருக்குது. பட் அவனை அரெஸ்ட் பண்ணாமல் போலீஸ் ஃப்ரீடமாக விட்டுருக்கு. ஏன்னா அவன் பிரியாணி கடைக்காரன். ஸோ பிரியாணி செய்கிறான்றதுனால நிறைய அரசியல்வாதியோட ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பிரியாணி செஞ்சு தருவான். ஸோ அரசியல்வாதியெல்லாம் கைக்குள்ளே இருக்காங்கன்னு அவனை அரெஸ்ட் பண்ணாமல் போலீஸு ஃப்ரீடமாக விட்டுருக்காங்கோ. ஏன்னா அவன் உத்தமல்ல. ஸோ இங்கே அந்த அரசியல்வாதியை உருவாக்குனதே மக்கள் தான். பட் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த தப்பு செய்கிறவன், கேடு கட்டவன், எச்சா லுச்சா இவங்களுக்கெல்லாம் அரசியல் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது.
எஸ். ஸோ 4வதாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிசிடிவி கேமராவே ஒர்க் ஆகலை, பட் வீடியோ லீக் ஆகிருக்கு, சேட்ஸில் வந்திருக்கு, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு அப்படின்ற இந்த தம்ப்நெயில்ஸை வந்து எக்கச்சக்கமாக நான் யூடியூப்பில் பார்த்துட்டேன். ஸோ எதுக்கு ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க, அதுக்கான நியாயத்தை மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர இந்த மாதிரி நம்மளுடைய வியூஸ் அதிகமாக கூட்டிக்கிறதுக்காக ஆர் வீடியோ வந்து நல்லா பூம் ஆகணுன்றதுக்காக நிறைய தம்ப்நெயில் கீழே வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது, வீடியோ லீக் ஆகிருக்கு, ஸோ சேட்ஸ் லீக் ஆகிருக்கு, இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேயே அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டே தவிர ப்ரீஃபாக நான் எதையுமே பேச போகல. பிகாஸ் ஆஃப் இது தேவையில்லாத ஒரு வதந்தியான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ நிறைய விஷயத்த நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லணும், நிறைய விஷயத்த இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அந்த எஃப்ஐஆர் கிளிச்சால் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு போலீஸ்காரர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு தன்னோட எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து கிளிச்சால் லீக் ஆகிடுச்சு, அதுவும் இந்த 19 வயசு சின்ன பொண்ணோட எஃப்ஐஆர் வந்து கிளிச்சால் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு இதுவாக சொல்கிறாங்க. ஐ மீன் ஒரு சிம்பிளாக சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை ரொம்ப அதிகமாக உச்சத்தில் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் சின்ன பொண்ணையே பெத்த தகப்பன் சித்தப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரீசெண்டான ஒரு நியூஸும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ரேப் கேஸ் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கே தவிர மீதி எந்த கேஸுமே இல்லை. ஸோ நானும் என்டிடி நியூஸையும் பார்த்தேன். ஸோ அதுலேயும் மேக்ஸிமம் ரேப் கேஸ் இருக்காது. ஸோ பிபிசி நியூஸ்லேயும் செக் பண்ணி பார்த்தேன், ரேப் கேஸ் இருக்காது. பட் நம்ம தமிழ்நாடோடைய தினகரன், தினத்தந்தி ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒன் இண்டியா, ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸை நான் பார்க்குறப்போ பாலியல் வன்கொடுமை இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குதே தவிர வேறு நியூஸ் வந்து அதிகமாகவே இல்லை. டெக்னாலஜி இந்த மாதிரி எந்த வகையான நியூஸும் ரொம்ப அதிகமாகவே கிடையாது. பிகாஸ் ஆஃப் நம்ம தமிழ்நாட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு பாலியல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ தண்டனை எப்போ அதிகமாகுதோ தப்புகள் அப்போ குறையும்னு சொல்லுவாங்க. பட் இங்கே தண்டனையும் அதிகமாகலை, தப்பும் குறையலை. ஸோ எஸ், இதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா அதையும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் கலைவாணன். ஸ்டே டியூன்ட், கனெக்ட் வித் அஸ்.